மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம்முடைய புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய நம் அன்புக்குரிய புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ள கொண்ட பெரியோர்களை, தாய்மார்களே, இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய மறுரூபமாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். வாரி வாரி கொடுத்து வல்லலாக வாழ்ந்த நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய லட்சியங்களை வென்றெடுக்கக்கூடிய தலைவியாக உங்கள் மத்தியிலே இந்த பிரச்சார வாகனத்தின் முன்னால் அமர்ந்து கம்பீரமாக எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை 2026 தமிழக அரசியலே ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை உருவாக்கக்கூடிய பெண் சக்தியாக நம்முடைய அன்புக்குரிய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து உங்களை நாடி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். 2026 அன்னியாருடைய குரல் தமிழக சட்டப்பேரவையிலே ஒலித்தது. நீங்கள் வருகிற தேர்தல் காலங்களிலே நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு தமிழகத்தில் ஆளுமை மிக்க ஒரு பெண் சக்தியாக எங்கள் கழகத்தினுடைய பூர்வரசு கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கம்பீரமாக மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கண்ணுமிக்க தலைவியாக, தைரியத்தின் தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய லட்சியங்களை, கனவுகளை எல்லாம் வென்றெடுக்கக்கூடிய தலைவியாக இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ள கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை கேட்டு தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக, தைரியத்தின் தலைவியாக, தன்னம்பிக்கையின் இருப்பிடமாக நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய நிஜ அரசியல் சக்தியாக நம்முடைய புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய ஆளுமை மிக்க ஒரு பெண் சக்தியாக இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் மக்களே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து உங்கள் கண்ணுக்காக வந்து கொண்டிருக்கிறார், உங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கித்தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் பாசத்துக்குரிய அன்னியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, என்ற இல்லம் தேடி உள்ளம் நாடி என்கிற திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு இந்த கன்னியாகுமரி தொகுதி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் கண் முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே மக்களாகிய உங்களுக்காக குரல் கொடுப்பதற்காக, உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை தாருங்கள் மக்களை என கேட்டு தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக, ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அரவணைக்கும் அன்னையாக எங்கள் கழகத்தினுடைய போர்முரசு கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். மக்களே ஒரு வெற்றியை தாருங்கள் மக்களை என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, வருகிற 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி சின்னமாம் நம்முடைய அன்னியார் அவருடைய வெற்றி சின்னமான கொட்டு முரசு சின்னத்திலே வெற்றியை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு நீங்கள் ஆணையிடுங்கள் மக்களை என கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்களில் ஒருவராக எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்
மக்களே உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக நம் பாசத்துக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களே உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து 2026 நம் அன்னியாருடைய குரல் தமிழக சட்டப்பேரவையிலே ஒலித்திட நீங்கள் வருகிற தேர்தல் காலங்களிலே நம்முடைய கேப்டன் கண்டெடுத்த வெற்றியின் சின்னமா, நம்முடைய புரட்சி அன்னியார் அவர்கள் கண்டெடுத்த வெற்றியின் சின்னமா கொட்டு முரசு சின்னத்திற்கு வெற்றி முரசாக மாற்றி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைமையாக தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் கேட்டவருடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என கேட்டு தொண்டர்கள் படைசூழ உங்கள் மத்தியிலே இந்த கன்னியாகுமரி தொகுதி மக்களாகிய உங்களோடு எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றி தூக்கலை செய்து உங்கள் மத்தியிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த பிரச்சார வாகனத்தை சந்தித்து மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் மூலமாக தமிழக முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு இந்த கன்னியாகுமரி முழு மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக வருகிற தேர்தல் காலங்களிலே பாருங்கள் மக்களை கேட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுடைய ரத யாத்திரையை நிறுத்தி வைத்து
கண்டு அந்நியார் அவர்களை பேசி என்று பேசுவதற்கு போகிறார்கள். அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய ஆதரவை கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அனைத்து கேப்டனின் தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகம் எங்கும் கேப்டன் அவர்களின் ரதத்தை நமது தென்னகத்து ஜான்சி ராணி வேலுநாச்சியார் அவர்கள் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இன்று கடைசியாக குமரி முனைக்கு வந்துள்ளார்கள். இந்த குமரி முறை நமக்கு வெற்றி முறையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நான் முன்பு சொன்னது போல நமது குமரி மாவட்டத்தில் இந்த 2 தேர்கள் பவனி வருகின்றது. அதில் ஒன்று நாகராஜா கோயிலில் உள்ள நாகராஜர் தேர். என்னென்று உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் கடவுளாக வீட்டிருக்கின்ற நமது கேப்டன் அவர்களின் தேர். வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த், மக்களுக்காகவே வாழ்ந்தான். எந்த கோரை வாழ்ந்து மறைந்த கேப்டன் அவர்களின் பூதவுடல் மறைந்தாலும் புகழ் உடம்பு மறையாது என்பதற்கேற்ப அந்நியார் அவர்கள் கேப்டன் உருவத்தில் தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தை பாருங்கள். ஏற்கனவே தம்பி அவர்கள் கூறியது போல எங்கோ ஒரு மூலையில் நாளுக்கு நாள் ரூமில் இருந்து கொண்டு எங்கள் கழகம் தேய்ந்து விட்டது என்று கூறிய அற்ப பதர்களை இதை பாருங்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு பின்னால் நமது தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவர் வந்தார். இங்கே ரவுண்டானால் என்று பேசினார். அங்கு 50 ஆள்கள் கூட இல்லை. இந்த ஒருவருக்கு கூட நாங்கள் காசு கொடுக்கவில்லை. இது சத்தியம் சத்தியம் சத்தியம்.
இது அனைத்து நபர்களுக்கு தெரியும். இது உங்கள் அனைத்து நபர்களுக்கும் தெரியும். குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த அளவு கூட்டம் வருவது மிகப்பெரிய வெற்றி. சற்று சிந்தித்து பாருங்கள். 234 தொகுதியில் குமரி தொகுதி தென்னகத்தின் கடைசி தொகுதி. இந்த தொகுதியில் என்ன வளம் இல்லை? மலை இருக்கிறதா? மலை இருக்கிறது. அருவி இருக்கிறதா? அருவி இருக்கிறது. கடல் இருக்கிறதா? கடல் இருக்கிறது. ஊட்டி கொடைக்கானல் கூட வருஷத்தில் ஒரு முறை தான் சீசன் வரும். ஆனால் குமரி தினந்தோறும் சீசனில் இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்காக பேசுவதற்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு யாரும் இல்லை. மதத்தை வைத்து ஜாதியை வைத்து மட்டுமே வாக்குகளை பெற்றுக் கொண்டு வட்டக்கோட்டையை போல் ஒரு உலகத்தில் ஒரு கோட்டை உண்டா? இதை பற்றி இத்தனை வருடங்கள் இருந்த ஒரு அமைச்சர் பேசியது உண்டா? மருத்துவான் மலை போல் ஒரு மலை உண்டா? அனுமார் தூக்கி இறைந்த மலை, லட்சுமணனைய உயிர் காத்த மலை, அந்த மலையை பற்றி பேசுவதற்கு ஆள் உண்டா? அன்பார்ந்த தமிழஞ்சங்களே, அந்நியார் சுட்டிக்காட்டிய வேட்பாளரை வெற்றி பெற வையுங்கள். இந்த தொகுதியில் அனைத்து பிரச்சனைகளும் பழையாறு தண்ணீர் பாலாக போகிறது. எந்த ஒரு எம்எல்ஏ இதுவரை பேசியது உண்டா? நமக்காக பேசுவதற்கு அந்நியார் அவர்கள் சுட்டிக்காட்டிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் சரி, இந்த கூட்டம் இந்த குமரி மண்ணில் நிச்சயமாக வெற்றியை தீர்மானிக்கும். கடைசியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். கடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் அகமளித்தது. தோல்விக்கு பிறகு அந்த அதிமுக மாவட்ட செயலாளர் சொன்னாராம், குமரியில் தேமுதிக இல்லை, அதனால் தான் நாங்கள் தோற்றோம் என்று கூறினாராம். அந்த மாவட்ட செயலாளருக்கு இதை அதிமுக நிர்வாகிகள் கூற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அண்ணன் சிவகுமார் நாகப்பன் சமூக வலைத்தள அணி துணை செயலாளர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சியின் தலைவர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆமதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எழுச்சி பேரவை ஆற்றுவதற்காக வழி தந்திருக்கிற வாழும் வள்ளலார், கரைகோடி வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழனின் கடைசி நம்பிக்கை, ஏளனங்களை ஏணியாக்கி அவமானங்களை அஸ்திவாரமாக்கி வாழ்க்கையை இன்றைக்கு வரலாறாக்கி கொண்டிருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்போன்ற கழக தொண்டனை எல்லாம் வாழ வைத்து வழிநடத்தி அரசியலிலே ஆளாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிற கழகத்தின் காவல் தெய்வம், நான் வணங்குகிற இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி அந்நியார் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற கழகத்தின் தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைவிற்கு பின்னால் அழிந்து விட்டது, இந்த கழகம் இல்லாமல் போய்விட்டது என்று கூக்குரலிட்ட ஓநாய்களுக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் எங்களுடைய பதிலாக இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தில் நலன் கருதி இன்றைக்கு புரட்சி அந்நியார் அவர்கள் ஓய்வின்றி உறக்கமின்றி இன்றைக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களின் நோக்கம் அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டு மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அரசியல் களத்தில் புரட்சி அந்நியார் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றை நான் சொல்லிக் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது. மாண்புமிகு புரட்சி அன்னியார் அவர்களை பற்றி பேசாத ஊடகம் இல்லை, சமூக வலைதளம் இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உதாசீனப்படுத்துபவன் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்பதை தயவு செய்து எங்களை விமர்சிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள், எங்களுடைய தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு என்றைக்கும் கவலை இல்லை. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்னியார் அவர்கள் பேச இருக்கிற காரணத்தால் ஒரே ஒரு கருத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன். அருமை பெரியவர்களே, வரலாறு இன்றைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக, இஸ்ரவேல் நாட்டை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு இயேசுபிரான் அவதரித்தார். அவர் அவதரிப்பதற்கு முன்பாக 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி இயேசுபிரானுடைய பிறப்பை உறுதிப்படுத்தினார். ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். கன்னி ஒருவர் கர்ப்பவதி ஆவார், அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை பிறக்கிறதை வானில் ஒரு அதிசய நட்சத்திரம் தோன்றும், அந்த நட்சத்திரம் அதை உறுதி செய்யும் என்று சொன்னார். அவர் சொன்னது போல 2025 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அதிசய நட்சத்திரம் வானில் தோன்றியது. குழந்தை இயேசு பிறந்தார். அவரை நம்பிய மக்களை அவர் காப்பாற்றினார். இது வரலாறு. அந்த வரலாறு இன்றைக்கு திரும்பி இருக்கிறது. ஆம் பெரியவர்களே, இன்றைக்கு கேப்டன் இல்லை, கேப்டன் மறைந்து விட்டார், இந்த இயக்கம் மறைந்து விட்டது, நம்மை யார் வழிநடத்துவார் என்ற அச்சம் உங்களுக்குள் இருக்கிறது. இந்த நாட்டை யார் காப்பாற்றுவார் என்ற அச்சம் நமக்குள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அரசியல் வானில் ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது. அந்த நட்சத்திரம் நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய செய்தி, இந்த இயக்கத்தையும், இந்த நாட்டையும், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையும், இந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளையும், இந்த நாட்டின் எதிர்கால மலரை செல்வங்களையும் காப்பாற்றுவதற்காக புரட்சி அன்னியார் இருக்கிறார். புரட்சி அன்னியார் வழிநடத்துவார் என்ற செய்தியை அந்த நட்சத்திரம் இன்றைக்கு உருவருக்கிறது. அந்த நட்சத்திரம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தந்திருக்கிறது. அரசியல் களத்தில் புரட்சி அன்னியார் அவர்கள் ஒரு தெள்ள தெளிவாக இன்றைக்கு அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுடைய நலன் கருதி, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை கருதி அன்னியார் அவர்கள் தெள்ள தெளிவாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அன்னியார் எடுக்கிற அரசியல் வியூகத்திற்கு நம்மளுடைய ஆதரவை முழுமையாக தர வேண்டும். அன்னியார் அவர்கள் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அண்ணன் தளபதி எல்கேஎஸ் அவர்கள் வகுத்து கொடுக்கிற பாதையில் நம்முடைய அதிசய நட்சத்திரம் இன்னைக்கு வானில் தோன்றியிருக்கிற, அரசியல் வானில் தோன்றியிருக்கிற அந்த நட்சத்திரம் காலம் அதற்கு வைத்திருக்கிற பெயர் விஜய பிரபாகரன். அந்த தம்பி விஜய பிரபாகரன் கரத்தை பிடித்து, தம்பி விஜய பிரபாகரன் கரத்தை பிடித்து அன்னியார் போகிற பாதையில் நாம் எல்லாம் பின்தொடர்ந்து சென்று அன்னியாரையும் தம்பி விஜய பிரபாகரனையும் இந்த இயக்கத்தில் புரட்சி அன்னியார் அவர்கள் சுட்டி காட்டுகிற அத்தனை வேட்பாளர்களையும் புனித ஜார்ஜ் கோட்டையில் அமர்த்தி அழகு பார்க்கின்ற பணியை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தென்னகத்து ஜான்சி ராணி நமது அன்னியார் அவர்கள் இதோ உங்களிடம் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள்.
பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதயம் தெய்வம் அவர்களை வணங்கி இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களுடைய கழகத்தினரை கேப்டனுடைய ரத யாத்திரைக்காக வந்து உங்கள் அத்தனை பேரையுமே நான் சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு கொட்டாரத்தில் இந்த தொகுதியில் முதல் முறை இங்கு வந்து உங்களை எல்லாம் நான் பார்க்குறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் ட்ரிபிள்.எஸ். சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் தாமோதர கண்ணன் மற்றும் சிலுவை அவர்களுக்கும், நமது மாவட்ட கழக செயலாளர் அமுதன் அவர்களுக்கும், சிவகுமார் நாகப்பன், அஞ்சை முத்துக்குமார் அவர்களுக்கும், ஐயாத்துறை செல்வகுமார், சுடலை ஆண்டி பிள்ளை, ராஜேஷ்குமார், வளர்மதி, வைகுண்டமணி, பலவேசம், நாகராஜ் துரை, சாம்சன், வின்சென்ட் கிங், மாரியப்பன், செல்வகுமாரி அவர்களுக்கும், அனைத்து அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், இங்கு நன்றி உரை ஆற்ற இருக்கும் பரமாத்மா அவர்களுக்கும், என் கண் முன்னாடி என்னை காண வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னை அன்போடு வரவேற்ற என் அன்பு மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும், மேடையிலே என்னுடன் நின்று கொண்டிருக்கிறோம் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள உயிரினம் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அமுதன் மாவட்ட செயலாளரான பிறகு அவர் திருமணத்திற்கு வந்தேன். அதற்கு பிறகு இப்போ வந்திருக்கேன். கேப்டன் கூட பல முறை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்திருக்கிறேன். அனைத்து நிகழ்ச்சிகளும் தலைவர் கூட தான் நம்ம வந்து பங்கேற்றிருக்கோம். இந்த முறை நாம் தலைவர் இல்லாம நம்ம வர முடியுமா? முடியாது. அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையில தலைவர் அவர்களுக்கு இலங்கை வாழ் மக்கள் கொடுத்த அந்த அன்பு பரிசான ரத யாத்திரையோடு சென்னை முதல் கோட்டை முதல் குமரி வரை இன்றைக்கு நம்மளுடைய ரத யாத்திரை பயணம் மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டின் கடைசி பகுதியில் இருக்கின்ற கன்னியாகுமரியில உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை நாகர்கோவில்ல உள்ளம் தேடி இல்லம் நாடி, இன்று மாலை மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரைக்காக உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே அந்த பேர்லயே இருக்காங்க நம்மளுடைய பராசக்தி கன்னியாகுமரியினுடைய கன்னியாக வந்தவர்கள். இன்னைக்கு இங்க சி வியூ ஹோட்டல்ல தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். உண்மையில் உங்களுக்கு சொல்றேன், நேற்று வெட்டிங் டே நான் யாரையும் பார்க்க மாட்டேன். என்னுடைய மனக்கவலை, ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த கடலை பார்க்கும் போதும், அந்த விவேகானந்தர் பாறையும், தமிழுக்கு இலக்கணமான திருவள்ளுவர் சிலையையும், அதே போல இந்த பூமி எனக்கு நேற்று பார்க்கும்போது இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவ மண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரு பூமியாக எனக்கு நிச்சயம் மனதில் இடம் பிடித்த ஒரு இடம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு என்ன நாள்? தைப்பூசம் பௌர்ணமி. தமிழ்நாடுல உலகம் முழுவதும் முருகர் கோவிலில இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு முருகருக்கு காவடி எடுத்து பாலாபிஷேகங்கள் செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்ற அந்த புனிதமான நாள் இன்றைக்கு தைப்பூசம். நம் கண் முன்னாடி பௌர்ணமி நிலவு இருக்கிறார். அதனால இந்த நல்ல நாள்ல உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. இங்க நாகராஜா கோவில் இருக்கு. காலையில தேரோட்டம் நடந்திருக்கிறது. அந்த நாகராஜாவினுடைய அருளாலும் நிச்சயம் நமது கட்சிக்கு எல்லாமே நல்லது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு மாவட்டம் தான் நமது கன்னியாகுமரி. அறிவாளிகளும் படித்து பட்டதாரிகளும் அதிகம் இருக்கின்ற கன்னியாகுமரியில உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஒரு விஷயம், இன்னைக்கு கன்னியாகுமரினா இன்னைக்கு எண்டு பார்ட்ல இருக்கு. ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ப இது எல்லாமே ஒரே கான்டினென்ட்டா இருந்தது. அப்புறம் நடந்த மிகப்பெரிய சுனாமி, பூகம்பம் போன்ற விஷயத்தால அந்த கான்டினென்ட் எல்லாம் பிரிஞ்சு போய் இன்னைக்கு கன்னியாகுமரியோட தமிழக எல்லை முடிவுறுகிறது. இங்கதான் குமரி காண்டம் என்ற அந்த குமரி காண்டம் வந்த அந்த பூமி தான் இன்னைக்கு கன்னியாகுமரி. இந்த குமரி காண்டத்துல தான் தமிழ் முதலில் உருவானது நமது குமரி காண்டம். அந்த பெருமை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த உங்களுக்கு உண்டு. அப்பொழுது ஆட்சி செய்த மன்னர்கள் இந்த குமரி காண்டத்திலே தமிழை முன்னேற்றி அதை வளர்த்து உலகம் முழுவதும் அந்த தமிழை பறைசாற்ற வைத்தவர்கள் நமது குமரி காண்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேப்டன் இருந்தப்போ தமிழன் என்று சொல் அப்படின்னு ஒரு படத்துக்கு பூஜை போட்டாங்க. ஆனா அது நடக்காம அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த படத்தின் மிக முக்கியமான கட்டமே இந்த குமரி காண்டத்தை தழுவிய கதை தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். கேப்டன் நடிச்ச அந்த போர்ஷன் எல்லாமே எடுத்து ரெடியா இருக்கு. பார்ப்போம், கடவுள் அருளார் இருந்தால் நிச்சயம் அந்த படம் சண்முக பாண்டியனும் கேப்டனும் இணைந்து நடித்த படமாக வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உறுதியாக அந்த படத்தை எடுக்கணும் என்று நானும் உறுதியாக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அந்த படம் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் ஆகும் போது ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெருமையான ஒரு படமாக அந்த குமரி காண்டம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களோட மனதார ஷேர் பண்ண விரும்புறேன். இதுதான் உண்மை. அதனால இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரியில இருக்கிறோம். இங்க வந்து நான் பொதுவா கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளோ நேரம் எத்தனை மணி நேரம் மைக்கு நம்ம வச்சு பேசினாலும் மக்கள் கிட்ட இருந்து ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பாங்களே ஒழிய மிகப்பெரிய வரவேற்போ கைத்தட்டலோ அது இருக்காதுன்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அப்படியா இல்லையா? ஏன் இதை நான் சொல்றேன்றதை புரிஞ்சுக்கணும். அறிஞர் அண்ணா அவர் வந்து சொல்லியிருக்கார், பல மணி நேரம் நான் மைக் பிடிச்சி பேசினா கூட எந்த ரியாக்ஷனுமே மக்கள் கிட்ட இருந்து வராது. அதனால அவர் வந்து மோஸ்ட்லி கன்னியாகுமரிக்கு பிரச்சாரம் வரமாட்டாராம். ஏன்னு கேட்டா நெல்லை எனது எல்லைன்னு அதோட முடிச்சுட்டு சென்னைக்கு போயிடுவாராம். ஆனா உங்க அண்ணி அப்படி கிடையாது. கோட்டை முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை, ஏழைகளின் தோழர் இவர் என்று அவர் மேல அந்த மாலையை சூட்டுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கோட்டை முதல் குமரி வரை இருக்கின்ற தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று இன்றுடன் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நம்மளுடைய 4ஆம் கட்ட பயணத்தை இந்த கன்னியாகுமரியில முடிக்கிறோம் என்பது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இன்னைக்கு மற்ற கட்சியெல்லாம் இன்னும் தேர்தல் பிரச்சாரமே ஆரம்பிக்கல. ஆனா நாம தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை என்பதை முடிச்சிருக்கோம். எல்லா இடத்திலையும் BL2 ஃபார்ம் எல்லா தொகுதியிலும் முடித்து கொடுத்த எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சிம்ம சுப்பனமாக 3வது மிகப்பெரிய கட்சியா தேமுதிக இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அனைத்து பூத் கமிட்டிகளை அமைத்து இன்னைக்கு தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் அந்த வெற்றிக்குரியவர்கள் எங்கள் நிர்வாகிகளும் கடைகோடியில் இருக்கிற தொண்டர்களாகிய நீங்கள் தான், அந்த பெருமைக்குரியவர்களும் நீங்கள் தான் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மாநாடு நடந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநாடுக்கு இணை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் என்பதை ஜனவரி 9 கடலூர்ல நடந்த பாசாரில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அதிலையும் நீங்கள் மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க. 10 லட்சத்திற்கு மேல் தொண்டர்கள் கூடி அத்தனை பேரும் வந்து அந்த மாநாடை பிரம்மாண்ட வெற்றி மாநாடாக செய்த கழகத்தை சேர்ந்த அனைவருக்கும்
தலைவர் சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க கேப்டன் இப்ப இல்ல, கூட்டம் வராது, கட்சி அவ்வளவுதான் சொன்னவங்க வாயெல்லாம் அடைச்சு இன்னைக்கு தேமுதிக யாரும் தொட்டு பார்க்க முடியாத அளவு இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று இருக்குது என்பதை நிரூபித்த எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த வெற்றி சேரும். ஏன்னா இன்னைக்கு நீங்களே சொந்தமா வாகனம் வச்சு, நீங்களே சொந்தமாக சமைச்சு சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாரையாக எல்லாரும் வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த மாநாடை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றி கொடுத்திருக்கீங்க. அந்த வெற்றி உங்களை சேரும், உங்கள் ஒவ்வொருவரையும் சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம கட்சி என்ன டாடா பிர்லாங்களா இருக்காங்க, இங்க கிடையாது. அன்றாடம் கூலிவை செய்து ரத்தத்தை வியர்வையா சிந்தித்து அந்த சம்பாதிச்ச அந்த காசுல தான் கட்சியை நாம நடத்திட்டு இருக்கோம். பேனரு, கொடி, எங்க பார்த்தாலும் லைட், இதெல்லாம் என்ன உங்கள் உழைப்பு, வியர்வை சிந்தி சம்பாதிச்ச காசுல கேப்டன் எவ்வளியோ அவ்வளிதான் நாங்கள் என்று சொல்லக்கூடிய அளவு எந்த கட்சியும் நம்ம கட்சி மேல எந்த ஒரு களங்கமும் விளைவிக்காத அளவு இன்றளவும் கண்ணியத்தோடும் நியாயத்தோடும் மக்களுக்காக, நாட்டுக்காக உண்மையாக உழைக்கின்ற ஒரு கட்சியாக, நேர்மை மிக்க ஒரு கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள் தான். அதனால நிச்சயம் நம்ம இந்த 2026 தேர்தல் மகத்தான வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்படி நாம ஜெயிச்சு வரும் பொழுது இங்க கன்னியாகுமரியில இந்த கொட்டாரத்திற்கு, இந்த தொகுதியில இருக்கிறவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு. இங்க உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக கன்னியாகுமரி இருக்கு. இன்னைக்கு இன்னும் இந்த அதாவது கடல் சார்ந்த வியாபாரம் நிறைய நம்ம கொண்டு வரலாம். இன்னைக்கு ஃபாரின்லாம் நம்ம போனோம்னா இந்த கடல் சார்ந்தவை எத்தனையோ விதமான விளையாட்டுகள், அதே மாதிரி ஸ்கூபா டைவிங், ஏர் பலூன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இன்னும் நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு எதுவுமே வரல. உறுதியாக இந்த முறை வெற்றி பெற்று அந்த வெற்றி கூட்டணியில் தேமுதிக இடம் பெறும்போது இந்த கன்னியாகுமரி சுற்றுலா தலத்திற்கு இன்னும் பலவிதமான நன்மைகளை செய்து இது நிரந்தரமான சுற்றுலா தரையாக மாற்ற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம். இங்க பூக்கள் அதிகமாக விளைவதுனால இங்க தோவாளையில தான் அதிக பூ வந்து விளையுது. நீங்க எல்லாரும் ஒரு சென்ட் ஃபேக்டரி வேணும்னு ரொம்ப வருஷமா கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேறலை. உறுதியாக நாம் வெற்றி பெற்று நம் கூட்டணி ஆட்சியில அமையும் பொழுது நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். இங்க கடல் சார்ந்தது இருக்கிறதுனால மீனவர்கள் அதிகம் வாழ்கின்ற ஒரு பகுதி. அந்த மீனவர்களினுடைய துயரை துடைத்து இலங்கையில இருந்து எப்ப பார்த்தாலும் சுடுறது, பொருள் திருடுறது, நம்மளுடைய உடைமைகளை எடுத்துக்கிறது மீனவர்களுக்கு தொடர்ந்து பல பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த இலங்கைக்கு நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்த மீனவர்களும் காக்கப்படுவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, பேருக்கு தான் அது ஆஸ்பத்திரி. ஆனா டாக்டரோ செவிலியரோ மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாறணும். அதனாலதான் நம்ம தலைவர் என்ன சொன்னார், அனைவருக்கும் இலவசமாக கல்வி, அனைவருக்கும் இலவச மருத்துவத்தை தருவேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிச்சயம் தரம் உயர்த்தப்பட வேண்டும். மக்களுக்கு 24 ஹவர்ஸும் அங்க அனைத்து சேவைகளும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க பார்த்தா கனிம வள கொள்ளை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லாம் பார்த்தோம்னா வெறும் கனிம வள கொள்ளைகள் அதிகமா இருக்கு. பல்வேறு முறை நாம் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி இருக்கிறோம். மீண்டும் இதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். இங்க கனிம வள கொள்ளையை தடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி அது ஈடுபடும் போது கனரக வாகனங்கள் போறதுனால பல்வேறு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால பல உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையெல்லாம் நிச்சயமாக நாம் இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்று உறுதியாக மக்களுக்கு செய்வோம் என்பதை சொல்றேன். அதே மாதிரி இங்க மயிலாடி பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையாக
கல் சிற்ப பூங்கா அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இன்று வரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. உறுதியாக நாம் ஜெயித்து இந்த கோரிக்கைகளை மக்களுக்காக நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். சுசீந்திரம் அப்படின்னாலே என்ன? இங்க பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயருடைய கோயில் தான் அந்த சுசீந்திரம்ல இருக்கு. அந்த விளையாட்டில் தடுப்பணை கட்டி கடலில் போய் தண்ணி வீணாக கலப்பதை தடுத்து விவசாயத்திற்கும் மக்களுக்கும் அது பயனளிக்கக்கூடிய அளவு ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையும் நிச்சயமாக கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். இங்க பத்திரப்பதிவு துறையில விதி 222A உட்பட்ட சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்வதற்கு சென்று ஒன்றுக்கு தற்போது பல ஆயிரங்கள் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக மக்கள் புகார் சொல்றாங்க. இந்த நிச்சயம் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தடுக்கப்பட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நாம் மக்களுக்காக இந்த தொகுதியில சிறந்த விஷயங்களை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த ஒரு புண்ணிய பூமியில அனைவரும் படித்த இளைஞர்களும் அறிவாளிகளும் வாழ்கின்ற கன்னியாகுமரியில உங்கள் அத்தனை பேரையுமே நான் சந்தித்ததுல மகிழ்ச்சி. நம்ம கேப்டன் எங்கேயுமே போல கரை வெட்டி கட்டி துண்டு போட்ட உங்களில் தான் கேப்டன் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரில் கேப்டன் இருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கேப்டன் ஒருத்தர் தான், ஆனா லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. மஞ்சள் சேலை கட்டிய பெண்கள் எல்லாம் லேடி கேப்டன்கள் என்பதை சொல்றேன். நம்ம தலைவர் நம்மளுடைய உணர்வுல ரத்தத்துல உயிர் மூச்சுல கலந்து கருடராக இருந்து நம்ம அத்தனை பேரையும் காத்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் இந்த கட்சியை வழி நடத்தி இருக்கிறார் என்பதை உங்ககிட்ட சொல்றேன். நம்மளுடைய கேப்டன் கோவில்ல தினந்தோறும் அன்னதானம், பல்வேறு விதமான உதவிகள் இன்றளவும் கேப்டன் இருந்தப்போ எப்படி செய்தோமோ அதே மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யுகம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை அதை செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். தன்னை தேடி வந்தவர்கள் யாரும் வயிறு பசிச்சு போக கூடாது என்பதை கேப்டன் எப்பவுமே சொல்வார். அந்த வகையில இன்னைக்கு வள்ளலாருடைய நாள். வடலூர்ல இன்னைக்கு ஜோதி வடிவமாக வள்ளலார் மறைந்த தினம். அவர் சொல்வார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்வார் வள்ளலார். தன்னை தேடி வரும் அனைவருக்கும் உணவளிப்பார். அவரை தான் இன்னைக்கு கேப்டன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் உணவளிக்கணும்னு வள்ளலாரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த வழியிலேயே வந்து தன்னை தேடி வருபவர்களுக்கு உணவளிப்பதும், அதே போல பல்வேறு விதமான உதவிகள், திருமண உதவி, கல்வி உதவி, மருத்துவ உதவி, எங்கு எந்த பாதிப்பு என்றாலும் முதலாக சென்று அத்தனை மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு மனிதராக, புனிதராக, தெய்வமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால 1000 நம்ம மேல பழி சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் இந்த கட்சி நேர்மையான கட்சி என்பது. அதனால இந்த யூடியூப்லயும் பேப்பர்லயும் டிவிலையும் வர்றதெல்லாம் நீங்க யாருமே கண்டுக்க தேவையில்லை. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. 3ஆம் தேதி நான் சென்னைக்கு சென்ற பிறகு ஒரு மகத்தான கூட்டணியை நாம் நிச்சயம் அமைப்போம். நீங்கள் விரும்பும் கூட்டணி உறுதியாக எங்கள் மாவட்ட செயலாளர்களும் கழகத்தில் இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், என் மகளிர் சகோதரிகள், தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் இந்த முறை தேமுதிக அமைக்கும். மகத்தான வெற்றி பெறுவோம். நாம் எந்த கூட்டணியில் இருக்குமோ அந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். நிச்சயமாக மகத்தான வெற்றியை இந்த முறை நாம் பெறுவோம் என்பதை சொல்றேன். அதற்கு பிறகு 3 மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. அதனால இங்க இருக்கின்ற என் கண் முன்னாடி இருக்கின்ற நீங்க தான் நாளைய கவுன்சிலர்கள், சேர்மேன், வைஸ் சேர்மேன் எல்லாமே நாளைக்கு நீங்க தான். அதனால எல்லாரும் இன்னும் ஏதாவது பூத் கமிட்டி அமைக்கல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தா அதையும் சீக்கிரம் முடிச்சு தேர்தலுக்கு தயாராக இருங்கள். இந்த மாத இறுதியில நிச்சயமாக ஓட்டர்ஸுடைய ஃபைனல் லிஸ்ட் அறிவிக்கிறாங்க. மே 1st வீக் டேட், அதாவது எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆக போகுது. எனவே நீங்கள் அனைவரும் தேர்தலுக்கு தயாராக இருக்கணும். வெகு விரைவில் இன்னும் போடாத பூத் கமிட்டிகளை சீக்கிரம் போட்டு மாவட்ட செயலாளருக்கு நீங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நிகர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் என்பதை நீங்கள் அனைவருமே நிச்சயம் நிரூபிக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருமே பார்த்து கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்களா
எல்லாரும் சென்னைக்கு வாங்க, ஃப்ரீயா இருக்கும்போது டைம் கிடைக்கும் போது வாங்க. அங்க உங்க அண்ணி உங்களை அன்பாக வரவேற்று கேப்டன் கோவிலிலே உங்களை உபசரித்து உங்கள் அனைவருக்கும் உணவளித்து உங்களை நிச்சயம் நான் மரியாதையோட கௌரவத்தோட உங்களை பார்த்து அனைவருக்கும் நான் எல்லாம் என்னென்ன செய்யணும் அது செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அது கோவில் யாரோட கோவில்? உங்களுடைய கோவில். நம் தெய்வம் வாழும் அந்த கோவில்ல நீங்க எப்போ வேணாலும் வரலாம். இந்த ரத யாத்திரை இந்த பிரச்சாரம் முடிஞ்சவுடன் தலைமை கழகத்தில் அந்த இடத்துல வைக்கப்படும். நீங்கள் அனைவரும் அந்த ரதத்தை எப்போ வேணாலும் பார்க்கலாம். இந்த ரதம் சாதாரணம் இல்லை. இலங்கை வாழ் தமிழர்கள் நம் தலைவருக்கு அன்பு பரிசாக கொடுத்தது தான். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த ரத யாத்திரை எல்லா இடத்துக்குமே வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எப்பவுமே கன்னியாகுமரிக்கு வந்தேன்னா ஒரு விதமான ஒரு கோஷம் நீங்க எழுப்பீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது அது? ஜெய் 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 அப்படிங்க இல்லையா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், என்னோட சேர்த்து நீங்க ஜெய் சொல்லணும். கேப்டன் 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 ஜெய் ஜெய் ஜெய். ஜெய் என்றாலே வெற்றி, ஜெய் என்றாலே மிகப்பெரிய வெற்றி என்பதை நீங்கள் அனைவரும் சொல்வீங்க. நான் ஒரு முறை கன்னியாகுமரி வரும்போது இதை ரொம்ப ரசிப்பேன். அதனால இன்னைக்கு உங்களோடு சேர்ந்து நானும் கேப்டனுக்கு ஜெய் போட்டிருக்கோம். நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மகத்தான வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவுல நாம் எல்லாரும் திருப்பி சொல்லக்கூடிய அளவு ஜெய் 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 என்று வெற்றியை பறிப்போம் என்று சொல்லி நம்ம தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே சொல்லி 8 திக்கும் நமது முரசு, வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி வரவேற்க வந்த உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குமரி மாவட்டம் சார்பாக மலர் மாலையை குமரி மாவட்ட நிர்வாகிகள் அன்போடு அளிக்கிறார்கள். கிரீடம் 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 கேப்டன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 2026 வெற்றி பெற்று அந்நியார் தலைமையில் இதே பகுதியில் குமரி கிழக்கு மாவட்டம் சார்பாக மிக பிரம்மாண்டமான வெற்றி விழா நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவரும் முன்னால் குமரி முறையில் கொட்டாரம் பகுதியில் வெற்றி விழா நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவரிடம் அந்நியாரவரிடம் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவ்வளவு சீக்கிரமா வந்தாரு. பக்கம் வந்துட்டாரு, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டாரு. திருப்பி எடுக்கலாம். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார
வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களின் நாடி நல்ல உள்ளங்களை தேடி இருக்கிற திட்டத்தின் மூலமாக இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற அவர்தான் சண்டை போட்டது அவர்தான் சொல்லிட்டு இருந்தாரு. நேரம் அடிக்கல் வேற அடிக்கல் நாட்டியிருப்போம். தள்ளிடலாமா? அவ்வளோதான். பொண்ணா ஆறுனேன் பொண்ணா சைலன்சர் போடனா யார் சொன்னது? சைலன்சர் யார் சொன்னா? இன்னொரு